ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோடுக்கான முதல் ப்ரோமோவுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல மிகப்பெரிய கலவரங்கள் நடக்குது. பார்வை பொறுத்தளவுல ஊர்கிழவியாவே மாறி எல்லாருக்கிட்டையும் போய் ஒவ்வொரு ஆளை பத்தி கொளுத்தி போட்டிருக்காங்க. தற்குறி கமருதீன் பாரு சொல்றத கேட்டுக்கிட்டு பெண்கள் கிட்ட ரொம்பவே அநாகரிகமா ரவுடி மாதிரி நடந்துக்கிறாரு. கனியை பொறுத்தளவுல இந்த வாரமும் சோத்துல உப்பு போட்டு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்கள சாப்பிட விடாம பண்ணிருக்காங்க. எஃப்ஜே எப்பவும் போலவே அவரோட ரவுடித்தனத்தை காட்டியிருக்காரு. இப்படி இந்த வாரம் முழுக்க முழுக்க பல சர்ச்சைகள் கிளம்பி இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்ல எந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து பேச போறாரு, யாரெல்லாம் ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாம யாரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல யாருக்கு அதிகமா கைத்தட்டல்கள் வருது, யாரெல்லாம் ரோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அரங்கம் அதிர்ற அளவுக்கு கைத்தட்டல் யாருக்கு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதிக்குங்க. என்னப்பா விஜய் பார்வதிக்கு அரங்கம் அதிர்ற அளவுக்கு கைத்தட்டலா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ண பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட்ல பாக்குது. எதுக்காக விஜய் டிவி இப்படி பண்றானுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா போன வாரம் கனிக்கு கை தட்டினாங்கல்ல, அரங்கம் அதிர்ற அளவுக்கு கனிக்கு கைத்தட்டல் கிடைச்சுல்ல. கனி என்னத்தை கிழிச்சாங்க? ஒன்னும் இல்ல, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கவங்க சாப்பிடுற சாப்பாடுல உப்பள்ளி கொட்டினாங்க. அதை தவிர கனி போன வாரம் எதுவுமே பண்ணல. ஆனா கைத்தட்டல் எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி தாங்க. அதெல்லாம் பார்த்த கனி போன வாரம் எப்படி கேம் ஆடினாங்கன்னு பாத்தீங்கல்ல. மறுபடியும் உப்பள்ளி போடுறாங்க, சாப்பிடுற சாப்பாட்டை ஒளிச்சு வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற வன்மம் எல்லாமே வெளியே வருது இல்ல. அதுக்கு தான் விஜய் டிவியை பொறுத்தளவுல இந்த வாரம் பார்வதிக்கு அரங்கம் அதிர்ற அளவுக்கு கைத்தட்டல் கொடுக்குற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஷோ நடத்துறாங்க. சூப்பர். இந்த வாரமே பாரு அந்த ஆட்டம் ஆடினாங்க அப்படின்னா அடுத்த வாரம் எந்த ஆட்டம் ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல கனிக்கு சின்னதா ரோஸ்ட் இருக்குது. கமருதீனை வச்சு செய்யறாரு. அதே மாதிரியே ஒழுக்கத்தை பத்தியும் துஷாரோட கேப்டன்ஷிப் பத்தியும் அதிகமா பேசப்படுது அப்படிங்கறத இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருந்து அரோரா வெளியேற்றப்பட போறதா சொல்லப்படுது. அதாவது அரோராவை வெளியே அனுப்பலாமா இல்லனா கெமியை வெளியே அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. ஓட்டிங்க பொறுத்தளவுல கடைசி 4 இடத்துல இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரம்யா, எஃப்ஜே, கெமி, அரோரா. இந்த 4 பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. இந்த 4 பேர்ல இருந்து அரோராவை வெளியே தூக்கி போட்டா அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி ஆயிரும். அதாவது போன வாரம் முழுக்க நைட் எபிசோட்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிட் நைட் மசாலா மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சைடு அரோராவை பொறுத்தளவுல கமருதீன் கூட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா துஷார் கூட காதுல கேட்க முடியாத அளவுக்கு ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அரசியல்வாதிகள் பேசுற அளவுக்கு சர்ச்சை பொருளாச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல அது ஒரு ப்ரமோஷன் மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அந்த வகையில அரோரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா இன்னும் சர்ச்சைகள் வெடிக்கும், நமக்கு டிஆர்பி வேணும் அப்படியும் சில பேர் யோசிக்கிறாங்க. சில பேரை பொறுத்தளவுல அரோரா வேண்டாம், குடும்பமா ரசிகர்கள் பாக்குற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறையவே கருத்துக்கள் வருது. அதனால அரோராவை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுவார்த்தைகள் போகுது. அந்த வகையில யாரை தூக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல பார்வதிக்கு மட்டும் இல்லங்க, சபரி, திவாகர் இந்த 2 பேருக்குமே அரங்கம் அதிர்ற அளவுக்கு கைத்தட்டல்கள் வருது. கண்டிப்பா இந்த கைத்தட்டல்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. எதுக்காகனா போன வாரத்தை பொறுத்தளவுல வீக்கெண்ட்ல திவாகருக்கு கைத்தட்டல் அதிகமா வந்துருச்சு. அதுக்கு முந்தின வாரம் திவாகர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கமருதீனா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த வாரம் அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு சகஜமா பேச தொடங்கிட்டாங்க. மக்கள் ஆதரவு திவாகருக்கு இருக்குது. அதனால திவாகர் கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அடக்கி வாசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரமும் யாருக்கெல்லாம் கைத்தட்டல் வருதோ அதுக்கு தகுந்தாப்புல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேரோட குணங்கள் மாறும். அதுல இருந்தே யாரு போலியா இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல கனி, கமருதீன் இவங்க 2 பேரையுமே விஜய் சேதுபதி எப்படி கதற விட போறாரு அப்படிங்கறதெல்லாம், அதே நேரத்துல இந்த வாரமே வைல்ட் கார்டு என்ட்ரியும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கத்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வார எவிக்ஷன்ல யாரை வெளியேற்றினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.